ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 8/12/2025 ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்க 880. சரிங்களா? இன்றைக்கி டபுள்ஸு 880 இன்றைக்கி ரிசல்ட்டு. ஓகேங்களா? இதில் ஆல் போர்டு பாருங்கள். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் கொடுத்துருந்தது 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 5, 7, 8, 9ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 8ஆம் நம்பரு ஏ போர்ட்லேயும் பாஸு, பி போர்ட்லேயும் பாஸு. ஓகேங்களா? 8ஆம் நம்பர் 2 போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்ட்லேயும் பாஸு, பி போர்ட்லேயும் பாஸு. அதே மாதிரி ஏபிபிசிஏசியில் பாருங்கள். ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்கன்னாக்க 80. சரிங்களா? 80 08ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 80 வந்து பார்த்தீங்கன்னா பிசிலையும் பாஸு, ஏசிலையும் பாஸு. இன்றைக்கி ரிசல்ட்டு 880. அதே மாதிரி 880ல் பிசி பாஸு, ஏசி 80 பாஸு. ஓகேங்களா? அதே மாதிரி திருடிஜிட்டு பாருங்கள். திருடிஜிட்டு பார்த்தீங்கன்னாக்க நான் பாருங்கள் 098ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன், 680ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன். சரிங்களா? அதில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னாக்க பாக்ஸ் போட்டிருந்தா ஒரு பிசி பாஸ் ஆகிருக்கும், இதுலேயும் பாக்ஸ் போட்டிருந்தா ஒரு பிசி பாஸ் ஆகிருக்கும். ஆனால் ரெண்டுலேயுமே ஜஸ்ட் மிஸ்ஸு தான். சரிங்களா? இதில் பார்த்தீங்க 680ல் பார்த்தீங்கன்னாக்கா 6க்கு பதிலாக 8 கொடுத்துருந்தோம்னா டேரெக்டாக ஒரு 3 டிஜிட்டு பாஸ் ஆகிருக்கும். இதுலேயும் இன்னொரு நம்பர் 098ல் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு 8 கொடுத்துருந்து ஒரு பாக்ஸ் போட்டிருந்தோம்னா அதுலேயும் ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும், ஒரு 3 டிஜிட் பாஸ் ஆகிருக்கும். மொத்தத்தில் 3 டிஜிட்டு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. ஓகேங்களா? சரி, வாங்க இப்போ நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். கேரளா லாட்ரி 9/12/2025 ஸ்ரீசக்தி 497க்கு உண்டான கெஸ்ஸிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸ்ஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். சரிங்களா? ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. வீடியோ மட்டும்தான். ஓகேங்களா? பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அது ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கெஸ்ஸிங் என்னங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்கள் கெஸ்ஸிங் என்னங்கிறதும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. சரிங்களா? அது பண்ணுங்கள். நீங்கள் பண்ண தான் ஒவ்வொன்றா வந்து வீடியோ வந்து கொஞ்சம் அதிகமாக இதாகும். அப்போ தான் இன்னும் நிறைய பேர் பார்த்து பயனடைவாங்க. ஓகேங்களா? சரி, வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு உண்டான ஆல் போர்டு பாருங்கள். 1, 3, 4, 6 இதுதான் நாளைக்கு உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கேசிங்க. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. ஓகேங்களா? அதுவும் அளவாக போட்டுக்குங்க. வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னா 40, 04, 08, 80, 48, 84, 32, 23, 22, 71, 17, 13, 31, 73, 37, 44, 46, 64, 16, 61, 14, 41, 65, 56, 66. ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கு உண்டான ஏபி பிசி ஏசிக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ ஏசியோ வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. அதே மாதிரி கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். இது எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பருங்கிறதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி கெஸ்ஸிங் வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து அளவாக போடுங்க. ஓகேங்களா? சப்போஸ் கோடு போட்டதுலேயும் வரலாம், கோடு போடாததுலேயும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். அதனால் நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். இது கீழே கோடு போட்டிருக்கிறது கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு ஒன்று கோடு போட்டதில் எடுத்துக்கலாம், இல்லை கோடு போடாததில் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நான் பிரித்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து போட்டுங்க. சரிங்களா? வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். இப்போ 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்க நான் கொடுத்துருக்கிறது ஒரு 6 செட்டு கொடுத்துருக்குறேன். 408, 322, 717, 446, 614, 656. இதுதான் நாளைக்கு உண்டான 3 டிஜிட் உண்டான கேசிங்க. 3 டிஜிட்டை ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு சப்போஸ் பாக்ஸில் வருது அப்படின்னாலும் பாக்ஸில் போகிறனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போகிறனாலும் போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.